ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி இந்த மாலையில் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். தேவனால் பயன்படுத்துகிற தேவனுடைய திருசபை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து நம் மத்தியில் நேரத்தை ஒதுக்கி இந்த வசனங்களை உங்களுக்கு விதைக்க முடியாது நம் மத்தியில் வருகிறார்கள். ஆகவே இந்த மிக சிரமமான இந்த நாட்களில் அதிகமான ஊழியங்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்த நேரங்களில் அவங்க நேரத்தை ஒதுக்கி வருவது நமக்கு ஆசீர்வாதம். இந்த வசனத்தின் வெளிச்சங்களை நாம் ஒவ்வொன்றாய் அறிந்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் பூர்ணமாக முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். போன பகுதியில் 17ஆம் வசனம் வரை 100க்கு அதிபதியின் காரியத்தையும் நாயன் பட்டணத்தில் நடந்த அந்த விதவியின் மகன் அந்த வாலிபனையும் ஆண்டவர் எழுப்பினதை போன பகுதியில் நாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சேனலை பார்க்குற நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது அவங்க வசனத்தை அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தான் எக்கால சத்தம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் பார்ப்பீர்களானால் 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை யோவான் ஸ்தானனை குறித்து வேதத்தில் ரொம்ப தெளிவாய் லூக்கா எழுதுகிறார். இதை நம்ம 2 பகுதியிலையும் பார்ப்போம். ஒன்று மத்தேயுல பார்ப்போம், மார்க்கிலையும் பார்ப்போம். இவர் லூக்கா அதை குறித்து எழுதுகிறார். இவர் கூடுதலான சில விவரங்களை சேர்த்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாய் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவைகள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய சுகப்படுத்துதலையும் நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினதையும் யோவானுடைய சீஷர்கள் யோவானுக்கு அறிவித்தார்கள். யோவான் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்தவன், இயேசு கிறிஸ்துவுக்கு மூத்த ஒரு உறவினர், 6 மாதம் முன்னதாக வந்தவர், கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணினவர். இப்போ இதெல்லாம் அவருடைய சீஷர்கள் யோவானுக்கு அறிவித்த. யோவான் இப்ப இந்த இடத்துல எங்க இருக்கிறார்னா சிறைசாலையில் இருக்கிறார். சிறைசாலையில இருக்கிற சுவிசேஷ நிமித்தம் சிறைசாலையில அநேக நாட்களாக காவலில் இருந்த யோவானுக்கு இதை அறிவித்தார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீடர்களில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். அப்போ காவலில் இருக்கிற சிறைசாலையில இருக்கிற யோவானுக்கே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. யோவானே சந்தேகம் பாருங்க. அவன் ஏன் சந்தேகம் அப்படின்னு சொன்னா, வருகிறவர் நீர்தானா, இவர் யூதர்களால் எதிர்பார்க்கப்பட்ட மேசியா. நம்ம யோவான் 1:1 பார்க்கும்போது ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லுது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், தாவீது ராஜா. இன்னைக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. யோவானுடைய விசுவாசம் நிச்சயமாகவும் உறுதியாகவும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 26ஆவது வசனத்துல அவன் பிரசங்கம் பண்றான் பாருங்க. யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகளை யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்ரா பாத்திலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அடையாளம் காமிச்சான். இப்ப இவனுக்கு ஒரு டவுட், வருகிறவர் நீர்தானா அல்ல வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசுவை அடையாளம் காட்டினவன் இந்த யோவான்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்ற செய்தியெல்லாம் கேட்ட உடனே சிறைசாலையிலே இருக்கிற யோவானுக்கு ஒரு சந்தேகம். இயேசுவிடத்துல 2 சீஷர்களை அனுப்பி, சீஷர்கள் என்று சொன்னால் they are the followers of John. யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள், யோவானை பின்பற்றக்கூடிய சீடர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்க அனுப்பும் பொழுது அச்சமயத்திலே 21ஆம் வசனம் சொல்லுங்க, நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி, அநேகருடைய குருடருக்கு பார்வை அவர் அளித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுத்து அந்த சுகத்தின் மூலியமாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா நாடு எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப இதனாலே தெரியுது இல்லையா இவர் மேசியான்னு. ஆனாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இவன் இதெல்லாம் பார்க்க முடியல, சிறைசாலையில இருக்கிறான். ஆனா இவனுடைய சீடர்கள் போய் அங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏசு இப்படி செஞ்சாரு அப்படி செய்யறாரு. இவருக்கு ஒரு சந்தேகம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கண்டவைகளை கேட்டவைகளை போய் யோவானுக்கு சொல்லுங்க. அவர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் தேவன் வெளிப்படுத்தாத பட்சத்தில் அவருக்கு வெளிப்பாடுகள் கிடைக்காது. ஆமா, அப்படின்றது தான் இங்க தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவரே ஒரு தீர்க்கதரிசி, அவரே தெரிந்து கொண்டிருந்தார். முன்ன இயேசுவுக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் பண்ண தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அவருக்கே அவர் சொன்னாதான் ஒரு வெளிப்பாடு. ஏன்னா தேவன் தான் தீர்க்கதரிசிகளோடு பேச வேண்டும். ஏன்னா இவன் இல்லையே, பாக்கலையே. ஆமா, இயேசுவை அடையாளம் காமிச்சதும் அவன் தான், இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவன் தான், அவருடைய பாதரட்ச வார அவிழ்க்கக்கூடிய நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னவன் அவன் தான். ஆனா இங்க இயற்கைக்கு மேல அற்புதம் நடக்குது. நீர்தானா இல்ல வேறொருவரை காத்திருக்கணுமா? இயேசு சொன்னா, நீங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் சொல்லுங்க, குருடர் பார்வையடைகிறார்கள். ஒருவேளை அவர் சிறைச்சாலையில் இருந்ததினால ஆமா அவருக்கு நிறைய விஷயம் தெரியாது இருந்திருக்கலாம். அதனாலதான் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ இடரல் அடையக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இயேசு அநேக இடங்களிலே இதை குறித்து சொல்லி இருக்கிறார், இடரல் அடைகிறார்கள். இப்ப பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 57-58 வசனம் சொல்லுதுங்க, அவரை குறித்து அநேகர் இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமே இயேசு அநேக அற்புதங்களை அங்க செய்யல. அப்போ இயேசு தன்னையே குறித்து அங்க என்னன்னா, சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு கனம் இல்ல, அவிசுவாசம். யாருடைய அவிசுவாசம்? இயேசுடைய அவிசுவாசம் இல்ல, ஜனங்களுக்கு இருந்த அவிசுவாசம். இவர் மரியாளுடைய மகன்பா, இவர் யோசேப்புடைய குமாரன் அல்லவா, இவருனா நம்மளுக்கு செஞ்சிட்டு போறாருன்னு நினைச்சாங்களே தவிர வருகிற மேசியா இவர்தான் என்று அவர்களுடைய மனது குருடாகி இடரல் அடைந்தார்கள். இதனாலே இயேசு அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை. அப்ப இயேசு மீது நம்பிக்கை, இந்த சிமியோன் இயேசுவை தூக்கி சொன்னால், நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. இன்னைக்கு அவ்விதமாக யோவானுடைய சீடர்கள் போய் யோவானுக்கு சொன்னாங்க. யோவான் திரும்ப கேள்வியை கேட்டு அனுப்பினா, இயேசு சொல்லி அனுப்பினாரு, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்கிறது, மரித்தோர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், இன்னைக்கு சுவிசேஷம் தரித்திற்கு பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
இத போய் யோவானுக்கு ஜனங்கள் திரும்ப சொன்னாங்க. அப்ப இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை இயேசு கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அவர்கள் கடந்து போன பிறகு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு பேசுகிறார். அதை குறித்து தான் இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை நாம் 24 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அதை குறித்து தொடர்ச்சியா நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் விளக்கம் பண்றாங்க. 24 வசனம், யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அப்படின்னு இருக்கு. யோவானுடைய தூதர்கள், ஆனா அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சீஷர்கள். யோவான் அனுப்பி விட்டது யாரை? சீஷர்கள். இயேசுவை அந்த யோவானை பின்பற்றினவர்கள். இங்க தூதர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? தூதர்கள் அந்த ஏஞ்சலா இல்லை. தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவருக்காக இன்னொருவர் அனுப்புறாங்க. உனக்கு தூது அனுப்பி விட்டது யாரு? தூது. ஒரு தேசத்தின் பொறுப்புக்காக இன்னொருவர் அனுப்பி, அமெரிக்க தேசத்துல இன்னொரு தூது அனுப்பி வருகிறவன். அப்ப அந்த சீஷர்களுக்கு இங்க லூக்கா கொடுக்கிற பேர் என்ன? தூதுவர்கள், செய்தியை பரிமாற்றம் செய்கிறவர்கள். ஓகே, போயிட்டாங்க. போயிட்டு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், அவர் இப்போ அவங்க போன பிறகு இவர் ஸ்டார்ட் பண்றார். யோவானுடைய சம்பாஷணை, யோவான் அனுப்பிவிட்ட விஷயத்துக்கு தெளிவு சொல்வதற்கு ஆண்டவர் வந்தவங்க விஷயத்தை வாங்கிக்கிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம ஒரு சம்பவத்தையோ ஒரு நபரை குறித்தோ சொல்லவே மாட்டார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? என்ன சொல்ல வருகிறார்னா யோவானை குறித்து சொல்றார். ஏன் யோவானை குறித்து விளக்கம் சொல்லிட்டு ஏன் இவரை குறித்து சொல்றாருன்னா, ஏன்னா இவர் இயேசுவை குறித்து முன்னாடியே சொல்லிட்டாரு. எந்தெந்த விதத்துல இதற்கு முன்பு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதுதான் ஆண்டவரை குறித்து, மல்கியா வரைக்கும். அதற்கு முன்பு பல தீர்க்கதரிசிகள் மூலம் இயேசு கிறிஸ்து மேசியாவை குறித்து எவ்வளவு சொல்ல முடியுமோ அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கண்கள் காண, இவர் வந்த பிறகும் இவர் கண்கள் காண இவரை குறித்து சொல்லப்பட்ட முழு விபரத்தையும் அவர் காதுகள் கேட்க சொன்னது யாருன்னா யோவான். அதனால இப்ப இவரை அவர் என்ன விஷயம் தெரியும்னா, ஒருவரை ஒருவர் நம்ம கனம் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லுது. ஒருவரை ஒருவர் நாம கனம் பண்ணணும். இப்ப நம்மை குறித்து ஒருவர் சொல்லும்போது அப்போ அவங்கள நம்ம கனவீனப்படுத்த, ஒருவர் ஒருவரை ஒரு உயர்வாய் மேன்மையா சொல்லும் போது இன்னொருத்தர் அவங்கள குறைபாடு கூட இருக்கலாம், அந்த குறைபாடுகளை ஒதுக்கிட்டு நல்லதை பேசிட்டு போங்க, நல்லத. அதுதான் இங்க ஆண்டவர் திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்க? காற்றினால் அசையும் நாணல். இப்போ வனாந்தரத்துக்கு போனா இதுதான் அசையும் நாணல். ஏன் அப்படின்னா வனாந்தரத்துல காற்று அடிக்கும். காற்று அடிக்கும் போது அங்க வனாந்தரத்துல வேறு ஒன்றும் இருப்பது இல்லை. நாணல் ஒரு ஓரத்துல அங்கங்க முளைச்சிருக்கும். அந்த காற்றுல அதைய பார்க்க போனீங்க அப்படின்னா அங்க ஒன்றும் இல்லையே, அதுல வெறும் புல்லதான் பாக்குறீங்க. அதிலே நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு பாடம் கிடைக்குது, லெசன் கிடைக்குது. ஆனா அங்க ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனமானது இல்லை. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ. அப்ப அங்க வஸ்திரத்தை ஒண்ணு நாணலை குறித்து கீழே இயற்கையில் முளைக்கின்ற ஒன்றை சொல்லுகிறார். இரண்டாவது, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ. அன்னைக்கு மரத்தை குறித்து சொல்லி நல்ல இருதயன மனுஷனை சுட்டி காட்டினார் முதல் அதிகாரத்துல. ஆனா இங்க நாணலை குறித்து சொல்லிட்டு திரும்ப மனுஷன் முடித்து இருக்கிற வஸ்திரம் குறித்து சொல்ல வருகிறார். நம்ம ஆவிக்குரிய விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, இருக்கிற சம்பவத்தை விளக்குறோம், அவ்வளவுதான். நாணல் என்றால் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெல்லிய வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிக்கப்பட்ட பின்பு கல்லறையில வைக்கும் போது கூட ஒரு மனுஷன் கொண்டு மெல்லிய துப்பட்டு, மெல்லிய துணியினால அந்த பணக்காரன் கொண்டு இப்படியெல்லாம் லிங்க் பண்ணி சொல்லலாம் நிறைய. ஆனால் இதுல உள்ள விஷயத்தை மட்டும் சொல்றேன். யோவானை குறித்து ஆண்டவர் சொல்ல வருகிற விஷயம் மூணாவது சொல்றாரு. அலங்கார வஸ்திரங்களை செல்வமாய், அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் எங்க வாழுறாங்க? அரசர்
மாளிகையில். மாளிகையில். வனாந்தரத்துல நாணல் தான் இருக்கு, மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் அதை குறித்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அடுத்த கட்டம் செல்வமா வாழுறவங்க இருக்காங்க, பணத்தை ஒப்பிடுகிறார். பணம் செல்வமா வாழுறவங்க எங்க வாழுறாங்க? மாளிகையில இருக்காங்க. நீங்க எங்க போறீங்க? யாரை பார்க்க போறீங்க? எதுக்கு போறீங்க? ஆனா ஆண்டவர் சொல்லி வர்றாருன்னா பின்னாடி வருது. ஏன், எதை குறித்து அவர் விளக்க சொல்ல வருகிறார் என்பது பின்னாலே பார்க்கிறோம். 26 அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? யாருமே இங்க கேட்கல. இப்ப நாணல்னு சொன்னாரு, நாணல்னா என்ன? யாராவது கேள்வியா கேட்டாங்க? அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, மெல்லிய வஸ்திரம் தரித்தவன் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னு இன்னும் ஏதாவது சொல்ல போறீங்களா? யாராவது கேட்டார்களா? அங்க இருந்து ஒண்ணுமே கேட்கல. மூன்றாவது, செல்வமா வாழுற அரசர் மாளிகையில இருக்காங்களே, இதை குறித்து நீங்க இன்னும் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா? இல்லை. ஆண்டவரே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 26 அல்லவென்றால் பாருங்க, அல்லவென்றால் எதை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிறோம் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுப்பப்பட்ட முதல்ல அனுப்பி விட்டது யார? அனுப்பி விட்டவர் யார்? யோவான். அனுப்பிவிடப்பட்டவர்கள் யார்? சீஷர்கள். வந்தவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டாச்சு. என்ன விஷயம்? இப்ப அனுப்பப்பட்டவர் பாஸ்ட் சொன்னப்பல அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க? ஜெயில்ல. அப்ப இந்த ஜெயில்ல இருக்கிறவன் யாரு? உங்களை அனுப்பினவர். ஜெயில்ல இருக்கிறவன் யாரு? தீர்க்கதரிசியிலும் மேலானவர். அதை குறித்து இப்பொழுது விளக்கி சொல்லுகிறார். என்ன குறித்தபடி சொன்னார்ல, என் காலில் இருக்கிற அந்த மிதியடிய அவிழ்க்க கூட பாத்திரம் இல்லைன்னு அவ்வளவு இப்பொழுது என்னை குறித்து அவ்வளவு சொன்னாரு. நான் அவரை விட்டுருவேனா? ஏன்னா இப்போ ஒருவேளை மேசியா இல்லைன்னா கூட மேசியாவுக்குரிய ஒரு பாதி தகுதியாவது யோவான் ஸ்நானகனுக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய தீர்க்கதரிசி வந்தாங்க, மல்கியா வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியை விட பெரியவன். இப்ப என் கண் காண நான் கண்ணால பார்த்துருக்கிறேன், என்னை குறித்து சொன்னவன் அவன். இப்போ அவனை கண்ணால பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவர் இவன் தான். யாருக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, வந்தவங்க போயிட்டாங்க. ஆனா இவர் செய்தி கொடுக்கறது யாருன்னா, அங்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு, சுற்றிலும் ஒரு கூட்டம் சுற்றி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லுகிறார் அந்த ஏசாயா 40 சொல்லப்பட்ட சத்தியத்தை, மல்கியா 3 அதிகாரம் அதுலயும் சொல்லி என் தூதனை அனுப்புவர் அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு 28 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. உண்மைதான். ஆனா அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, யோவான் தான் பெரியவர். ஆனா அதோட நின்றுடாதீங்க, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு தேவனும். அப்ப அங்க என்ன சொல்ல வருகிறாரு? நீ உன்னை தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து, அவன்தான் தீர்க்கதரிசி, பெரியவன் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் தேவராஜ்யத்து நிமித்தம், தேவராஜ்யத்து நிமித்தம் தன்னை ஒரு சிறியவனா, இந்த சின்ன பிள்ளைய போல ஒருத்தவன் தாழ்த்தலன்னா அவன் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. பெரியவன் இல்லை, சின்னதுதான் அது. அவன் சின்னவன் தான். அவனை போல நீ தாழ்த்துனா நீ பெரியவனா இருப்ப பரலோகத்துல. அதை போல தாழ்மையை சுட்டி காட்டுறாரு. அப்ப தாழ்மையை நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு சிறப்பானவரா இருந்தாலும், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா, பரலோக ராஜ்யம் உன்னை பாராட்டணும்னா, பரலோக ராஜ்யம் அந்த ஸ்தேவானை எழுந்து நின்று கனப்படுத்தி வரவேற்றதை போல உன்னை பரலோகம் அங்கீகரிக்க வேண்டுமானால் இதயத்தில் தாழ்மை முக்கியம். தாழ்மையை தரித்து கொண்டால் நீ மேன்மை அடைவாய் என்கிற விஷயம். அதன் பிறகு அடுத்த நல்ல சத்தியங்கள் இருக்கு, பாஸ்டர் பேசுவாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, முதலாவது பகுதியில ரெவரண்ட் மில்கி ஐயா அவங்க
சீஷன், அதாவது அவங்க யோவான் ஸ்தானுடைய சீஷன் வந்து இயேசு கிட்ட கேள்வி கேட்டதையும் அவர் அதுக்கான பதில் சொல்லி அனுப்பினதையும் நாம் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் அங்கே போன பிறகு பின்பு திரும்பி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்ல பேசினார் என்பதை பார்த்திருக்கிறோம். அதில் மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்கள், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறினது என்பதை இயேசு தன் நாவினால் சொன்னதாய் இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 28ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை இருக்கிற இந்த சம்பவத்தை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவங்க விளக்கப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் 3 பிரிவுகளாக பிரித்து 3 ஊழியர்களாக சத்தியத்தை எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில யோவானுடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். அதை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கள், யோவானுடைய சீஷர்களுக்கு தான் யார் என்பதை குறித்து சொல்லி அனுப்பின பின்பு அந்த யோவான் இயேசுவை குறித்து விசாரிக்க அனுப்பின அந்த யோவானை குறித்து, யோவான் ஸ்தானகனை குறித்து இயேசு தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன வார்த்தை, அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், அப்ப அந்த 24 30 வரை யோவானை குறித்து ஆண்டவர், யோவான் ஸ்தானகனை குறித்து ஆண்டவர் சொல்லப்பட்ட சத்தியங்கள். அதில் விசேஷமாக 29 30 நாம் பார்க்கும் பொழுது, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கை இட்டார்கள். அப்போ இந்த இடத்துல யோவான் ஸ்தானகனை குறித்து சொன்ன இயேசு அந்த யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரரும் திரளான ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானத்தை பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ உபதேசத்தை கேட்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஞானஸ்தானத்தை பெறணும். வேதத்தில் எங்கன்னா பாருங்க, ஒரு சுவிசேஷம், ஒரு உபதேசம் சொன்ன பிறகு அதை கேட்டவர்கள் அவர்கள் மனம் திரும்பி நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை? எத்தோப்பியா நிதி மந்திரி கூட பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை சொன்ன பிறகு எது வரைக்கும் சொல்றாருன்னா, ஞானஸ்தானத்தை வரைக்கும் சொல்லி கொண்டு போகிறார். இயேசு வந்த நோக்கத்தையும் அவர் அடிக்கப்பட்டதையும் அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தெல்லாம் சொல்லின பிறகு ஞானஸ்தானத்தை வரைக்கும் சொல்லுகிறார். அப்படின்னு ஊழியர்களாக நாம் சத்தியத்தை சொல்கிறோம், உபதேசத்தை சொல்லுகிறோம், அற்புத அடையாளத்தை சொல்லுகிறோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறோம். அவைகளுக்கெல்லாம் முடிவாக ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லாமல் ஒரு பிரசங்கத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, முடிக்க கூடாது. ஏன்னா அதனுடைய நோக்கம் அங்கே தான் முடிகிறது. இயேசுவின் உபதேசத்தின் நோக்கம் ஞானஸ்தானத்தை, அவர்கள் என்ன அடையாளம் ஞானஸ்தானம்? நான் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவர் தேவகுமாரன், என் பாவத்துக்காக இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை தந்து ரத்தம் சிந்தினார், அவர் ரத்தம் என் பாவத்தை கழுவப்படுகிறது, அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக, நான் மனம் திரும்பி விட்டேன் என்பதற்கு அடையாளமாக, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அடையாளமாக ஞானஸ்தானம் என்பது நமக்கு ஒரு பெரிதான அடையாளமா இருக்கிறது. ஆனா யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரனா யாரு? அநியாயமாக வரி வசூல் செய்கிறதான ரோம அரசாங்கத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு யூதரிடத்திலே அநியாயமாக வரி வசூல் செய்கிறவர்கள். அந்த ஆயக்காரரும் முதல்ல சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானத்தை பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இது 29 ஆயக்காரர் பல ஜனங்களும் யோவானுடைய உபதேசத்தை கேட்டு அவனால ஞானஸ்தானம் பெற்றாங்க. பெற்றவர்கள் அறிக்கை சாட்சி சொல்றாங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். 30ஆம் வசனம் சொல்லுது, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமே அவனால் ஞானஸ்தானம் பெறாமல், உபதேசத்தை கேட்டது உண்மை, ஆனா அவங்க என்ன எடுக்கல? ஞானஸ்தானம் பெறாமல்
தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுக்காம உபதேசத்தை கேட்டு கேட்டு ஞானஸ்தானம் பெறாம அந்த ரட்சிப்பை பெறாம நாட்களை தள்ளி கொண்டு இருப்பது எவ்வளவு தீமையான காரியம் என்பதை குறித்து இந்த இடத்துல பாருங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமே அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? அப்போ ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிற, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படல, இன்னும் நீ அவரை சரியா ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல, உன் பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நீ இன்னும் கழுவப்படல. பல ஆண்டுகளா திருச்சபைக்கு வருவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்கலங்க, நான் இப்ப எடுக்கல, அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுக்கிறேன். அப்படி காலகட்டம் ஒன்றும் இல்லை. எப்பொழுதெல்லாம் உபதேசத்தை கேட்டு அவரை நீ விசுவாசித்து அந்த சத்தியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, நீ அன்றே ஞானஸ்தானம். எத்தோ நீதி மந்திரி பாருங்க, ரதத்தில் தான் போய் கொண்டு இருக்கிறார். தண்ணீர் வருகிறது, இதோ தண்ணீர் வருகிறது, நான் ஞானஸ்தானத்தை எடுக்க என்ன தடை? அப்போ ஒரு தடை என்ன சொன்ன, நீ முழு இருதயத்தோ அவரை விசுவாசித்தால் தடை ஒன்றுமே இல்லை. உடனே அவர் அறிக்கைறாரு, நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆவியானவரால ஒருத்தர் நடத்தப்பட்டு ஞானஸ்தானம் கட்டாயம் எடுத்துக்கொள்வான் என்பது ஒரு உணர்வு, தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தண்ணீர் வருகிறதே, ஞானஸ்தானம் எடுக்க நான் எனக்கு என்ன தடை? ஒரு தடை இல்லை, நீ அவரை விசுவாசித்தார். அப்போ தடை என்பது நமக்கு நாம விசுவாசம் இல்லாம போனா தான் தடை, தவிர அவர் சொல்ல இவர் கேட்கணும், அவர் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தடை என்ன? அப்போ சொன்னபோது ஒரு தடை இல்ல, நான் விசுவாசிக்கிறேன். ரதத்தை நிற்க செய்ய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். எத்தோப்பியா நிதி மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமே அவனால் ஞானஸ்தானத்தை பெறாமல் தங்களுக்கு என்ன உண்டாக்குனாங்களா? கேடு உண்டாக்கு தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்ட. அப்போ ஞானஸ்தானம் எடுக்காத உனக்கு நீயே கேடு உண்டாக்குகிற, அவருடைய ஆலோசனை அவருடைய உபதேசத்தை தள்ளி விடுற. இது யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு சத்தியம். ஆனால் 31 பின்னும் கர்த்தர் சொன்னது. இப்ப யார் சொல்றாரு? இப்போ அதுக்கு முன்ன அவர் தான் சொல்றாரு. ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு சொன்னாரு, இப்போ இவர் ஒரு உபதேசத்தை சொல்றார். யாரு? ஆண்டவராகிய இயேசு. பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இப்படி ஞானஸ்தானம் எடுக்காம கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிற, என் ஆலோசனை தள்ளி கொண்டு இருக்கிற இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்றாரு பாருங்க. சந்த வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து. சந்த வெளினா என்ன? மார்க்கெட். 4 ஜனம் கூடி உட்கார்ந்து கொண்டு பரியாசம் செய்து கொண்டு இருக்கிற கூட்டத்தார் தேவையில்லாமல் பேசிக் கொண்டு இருப்பார்கள், அநியாயமாய் பேசிக் கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட சந்த வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோமே, நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களை குறித்தெல்லாம் சொன்ன, நீ ஒரு டான்ஸ் கூத்தாடவில்லைன்னா இதை நீ அங்கீகரிக்கல, இப்படி பண்ண அப்படின்னா பரியாசக்காரர் கூட்டம். அங்கே கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோமே, நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். என்ன அழகு! ஆண்டவர் இந்த பரிசேயரையும் நியாயசாஸ்திரிகளையும் குறித்து ஞானஸ்தானம் எடுக்காம தங்களுக்கு கேடு உண்டாக்க தேவனுடைய ஆலோசனை தள்ளினவர்களுக்கு ஆண்டவர் சவுக்கடியாக சொல்றாரு. இவங்க யாருன்னு சொன்னா, சந்தவெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து. இந்த நாட்களுடைய உபதேசத்தை கேட்கிறவங்க இவங்க நம்மை திட்டுகிற கூட்டம் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம கேலி பரியாசம் செய்கிறவர்கள், இவங்களுக்கு வேலையே இல்லை. நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் நரகத்துக்கு போக கூடாது என்பது நிமித்தமாக கர்த்தர் அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த கூட்டம் யாருக்கு? நான் ஞானஸ்தானம் எடுக்க தங்களுக்கு கேடு உண்டாக்க யாருன்னு சொன்னா, சந்தவில் உட்கார்ந்து கொண்டு கேலி பரியாசம் பண்ற கூட்டத்தார். அப்படின்னா அடுத்து சொல்றாரு 33 எப்படி எனில், யோவான் ஸ்நானகன் அப்பும் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான்.
அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறார்கள். இவங்க என்ன உட்கார்ந்து சந்த வெளியில் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து ஒரு காரணம். எப்படி எனில் யோவான் ஸ்நானகன் அப்பும் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கணும் என்கிறீர்கள். எதை சொல்றாங்க? உட்கார்ந்து அவன் அப்பத்தையும் திராட்சம் குடிக்காம கர்த்தரால் அனுப்பப்பட்டவனா அவன் அப்படி இருக்கிறதுனால இது சும்மா இருக்க முடியாது, இப்படிப்பட்ட சாப்பிடாம குடியாமல் இருக்கிறான்னா இவனை பிசாசு பிடிச்சிருக்கும். ஏன்னா பிசாசு பிடிச்சா எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரியா குடிக்க மாட்டாங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து இவன் பிசாசு பிடித்து இருக்கிறான், அதனால்தான் இவன் புசியாமலும் குடியாமல் இருக்கிறான்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாரு, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன். இவரை மனுஷகுமாரன் என்ன சொல்றாங்க? போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியவனமான மனுஷன். அப்போ மனுஷகுமாரனாகிய இயேசு புசிக்கிறவராய் குடிக்கிறவராய் வந்தார். ஆனா யோவான் ஸ்நானகன் புசியாமல் குடியாமல் இருந்தானா அது பிசாசு பிடித்துன்னு சொல்ற. இவர் புசிக்கிறவராக போஜனபானம் பண்ணுகிற வந்ததுனால அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியன் மனுஷன் என்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாரு, ஆயக்காரரும் பாவிகளுமே சிநேகன் என்கிறார். இவர் என்ன ஆயக்கார பாவிகளை நேசித்து அவர்களோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகின்றார். இப்ப இது குறை சொல்லு சந்தவெளியில் உட்கார்ந்து அவரை குறித்து குற்றப்படுத்துகிற கூட்டம் யாருன்னா, ஞானஸ்தானம் எடுக்காம யோப உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பாத இருக்கிறவங்க தான் குறை சொல்லி தெரிஞ்சு இருப்பாங்களே தவிர, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்கள். அவர் நமக்காக வந்த தேவகுமாரன், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் இல்லாம அவர் சொன்ன உபதேசத்தை நம்பி ஞானஸ்தானத்தை பெற்று விசுவாசித்து அவரை ஆராதனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவ பிள்ளைகள். அப்படிப்பட்ட இல்லாதவர்கள் அவரை இதுவரைக்கும் என்னத்தான் சொல்றாங்க, குறை சொல்ற கூட்டம் இருந்துதான் இருக்குது. அதை பற்றி வேதம் தெளிவா இயேசு தன்னுடைய வாய்மொழியாகவே சொல்லிவிட்டார். கடைசி வசனம் சொல்லுது, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லோராலும் நீதி உள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஆனாலும் ஞானமானது, மனுஷனுக்கு என்ன தேவை? ஞானம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஞானம் இல்லைன்னு சொன்னா அவன் மூடனா இருப்பான். ஞானம் உள்ளவர்கள், நான் பாவி, நான் பாவத்திலே மரித்து கிடக்கிறேன், என் பாவத்துக்காக ஒருவர் தன் ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார், என் பாவத்தை மீட்கும் பொருளாக என்னை மீட்டெடுக்கும்படியாய் மனுஷகுமாரன் தேவகுமாரனாக அவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரன் வந்து எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காரி உமைரப்பட்டு தலையிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்டு நமக்காக மரித்தவர். ஞானம் உள்ளவன் எப்போது விசுவாசிப்பான், அவரை ஏற்றுக்கொள்வான், அவர் உபதேசத்தை நம்புவான், தன்னை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பான். அப்படிப்பட்டவனே ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான். இன்னைக்கு மூட என்ன செய்யறான்? நம்மை பார்த்து 1000 கேள்விகள். மூடன், அவனுக்கு அறிவில்லாதவன், இயேசு யார் என்று அறியாதவன், புரியாதவன், உலகத்துடைய காரியத்தை யோசித்துக் கொண்டு இருக்கிறான். அதனால் தான் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லோராலும், அதனுடைய பிள்ளைகள் எல்லோராலும் நீதி உள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அழகான ஒரு சத்தியத்தை தெளிவா குழந்தை கூட புரிகிற மாதிரி ஞானஸ்தானத்தை எடுத்து உரைத்து சொன்னவர் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த வார்த்தைகள் கேட்கிற தேவ பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுக்காம உன்னுடைய நாட்களை தள்ளாத. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆட்டுக்குட்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்துல பரிசுத்த நகரம் என்று நமக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னா இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்பதே. இந்த இடத்துல யோவான் ஸ்நானனை குறித்து இந்த பகுதியில 18ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 35ஆம் வசனம் வரை நாம் இந்த பகுதியில் தியானித்திருக்கிறோம். அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கான விடை, அதுக்கு பிறகு ஆண்டவர் ஜனத்தோடு கூட பேசின காரியங்கள், கடைசியாய் ஞானம் உள்ளவன்.
அதை உணர்ந்து அவன் செயல்படுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப யார் ஞானம் உள்ளவர்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் அவரை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எனவே ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், நீங்க போகிற இடங்களிலே உங்க போதகரோடு கூட பேசி அந்த இடத்துல போய் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது தேவனுடைய நீதி, தேவன் சொன்ன விஷயம், கவனம் கொடுங்கள். இதை குறித்து மற்ற மனிதர்கள் போல வெளிச்சம் இல்லாதவர்களாக இருக்காதீர்கள். தேவனோடு நடக்க, தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதில் குறித்து இயேசு சொன்ன நிறைய காரியத்தை லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு பாவியான ஸ்திரியை அவர் மன்னிக்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். எனவே இவ்வளவு தூரம் தியானத்தில் நீங்கள் எங்களோடு கூட பிரயாணப்பட்டதுக்காக உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வந்த ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கம்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒன்னா கலந்து பேசும்போது ஒருவருக்கு ஒருவர் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். எனவே எங்களுக்காக நீங்க ஜெபிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம் சேர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.